Vidyashi Subramaniam, thought for the day. ஒரு போர்க் புட்சர், போர்க்னா பன்னிக்கறி வெற்றவரும் ஒரு பெயிண்டரும் ரொம்ப காலமாக பக்கத்து வீட்டில் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வர ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பன்னிக்கறி வெற்றவர் வந்து போய் அந்த பெயிண்டர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. உங்கள் நாய் டெய்லி நைட்டு வல்லு நைட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கு, என்னால் தூங்க முடியல, அதனால நீ வந்து அந்த நாயை வேற பக்கம் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து வந்து அந்த நாயோட விளையாடுவார், எல்லாம் பண்ணுவார். திடீர்னு வந்து ஒரு மூடு வந்து அந்த நாயை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் அந்த பெயிண்டர் வந்து கேட்டுட்டு சொன்னார், ஏன் திடீர்னு இப்போ உனக்கு என் நாய் மேலே பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு அது பிடிக்கல, அதை பார்த்தாவே பிடிக்கல, அதை நீ கொண்டு போய் தூரமாக விட்டுரு அப்படின்னோடனே இவர் வந்து, இப்போது உன்னோட வீட்டில் இருக்கிற மரம் வந்து கிளை வந்து என் வீட்டுக்குள்ளே தான் வருது, என் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மரத்துலேருந்து அவ்வளோ இலை கீழே விழுவுது, நான் டெய்லி கூட்டி பெரிய டப்பாவை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வெளியே போட்டிருக்கேன். நான் ஏதாவது சொல்கிறேன்னா, உன்னை மரத்தை வெட்ட சொல்கிறேன்னா, இல்லை கிளையை வெட்ட சொன்னால் எதுவுமே சொல்கிறது இல்லையே, நீயே இப்போ திடீர்னு பிரச்சனை பண்ணுற, எத்தனையோ விஷயங்கள் நீ பண்ணுற, நான் பொறுத்துக்கிட்டு போகிறேன், அதே மாதிரி இதை பொறுத்துட்டு போவேன், நீ இந்த நாயோட வந்து எவ்வளோ பாசமாக விளையாடுவேன், நீ எவ்வளோ இதாக பண்ணுவேன், இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீ அந்த நாய் எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போய் விட்டுரு அப்படின்னோடனே இவர் வந்து ஒன்றுமே பேசல, கம்முன்னு இருக்காரு. ஸோ அப்புறம் அந்த பன்னிக்கறி வெற்றவர் வந்து என்ன பண்ணோன்னு, திடீர்னு வந்து நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு, எதை எடுத்தாலும் குத்தம் சொல்றாரு, எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு வந்து இந்த பெயிண்டர் வீட்டுக்கு அந்த பன்னிக்கறி வெற்றவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கண்டபடி அவரை திட்டுறாரு, பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு, வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னமோ சொல்றாரு. சொல்லிட்டு இந்த பெயிண்டர் கேட்டுட்டு அப்புறம் அந்த பக்கம் அப்படியே போயிடுறாரு. அப்புறம் இது வந்து ஒரு தடவை 2 தடவை 2-3 தடவை நடந்துருச்சு. 2-3 தடவை நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து கம்முன்னு தான் இருந்தார், பெயிண்டர் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் இதை வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் கவனிச்சுட்டு, ஏன்பா இப்படி இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க, அந்த ஆள் வந்து கண்டபடி பேசுகிறான், நீ ஏதோ ஒரு 4 வார்த்தை கேட்டால் அவன் வந்து கம்முன்னு போயிடுவான்ல அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொன்னாராம், இப்போது ஒரு இடத்துல வந்து பன்னி இருக்கு, பன்னி கூட சண்டை, நானும் பன்னி கூட சண்டை போடணும்னா நானும் சகதியில் இறங்கணும், அப்போ வந்து என்னாகும், அந்த சேர் வந்து என் மேலேருந்து ஆயிரும், அப்போ நானும் அந்த பன்னிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும், அவன் கத்துனா கத்திட்டு போகிறான், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் எப்போ வந்து அவன் கத்துறதுக்கு நான் எப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அப்போ வந்து நானும் மற்றவங்க கண்ணில் நான் இன்னொரு பன்னியாக தான் தெரிவேன், நான் மற்றவங்க கண்ணில் இன்னொரு பன்னியாக தெரிய விரும்பல, அவன் எத்தனை நாள் கத்துவான், நானும் அவனும் பல வருஷமாக ஒன்றா இருந்துட்டோம், சந்தோஷமாக தான் இருந்தோம், இப்போ அவனுக்கு இல்லை ஏதோ பிரச்சனை, அவனுக்குள்ளே எங்கேயோ ஆத்திரம் இருக்குது, எங்கேயோ ஒரு வேதனை இருக்குது, அவனுக்கு வந்து எங்கே வெளிப்படுத்தணும்னு தெரியல, அதனால என்கிட்ட உரிமையாக வந்து பண்ணுறான், என்ன கொஞ்சம் அவமானப்படுத்துகிறான், அதிகமாக அவமானப்படுத்துகிறான், பட் இட்ஸ் ஓகே, நான் பொறுத்துக்கிறேன், அவன் ஒரு கஷ்டமான ஃபேஸ் ஆஃப் லைஃப் போயிட்டு இருக்கான், அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல அவனுக்கு நான் என்னால் போய் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவன் எமோஷனலாக என்ன ட்ராமா போறான்னு தெரியல, ஸோ இது அவனுக்கு ஒரு வெளிப்பாடாக இருந்தால் இருந்துட்டு போதே பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்போ மற்றவங்களுக்கு பிரச்சனை, நல்லா நம்மளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் திடீர்னு மோசமாகுதோ அப்போ வந்து நம்ம வந்து நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறதோட அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். ஆர்பிஞ்சர் இன்ஸ்டியூட்டில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, see people as people. ஒருத்தவங்களை மக்களாக பாருங்கள், அவங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது, அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மனிதனாக தெரிவாங்க, அவங்களுக்கு ஒரு போட்டியாளராகவோ சக போட்டியாளராகவோ உங்களோட சண்டை போடுறவராக தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டாக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.